தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை வந்துருச்சு. 118 சீட் மெஜாரிட்டி யாரும் கிடைக்கல. சோ இன்னொரு பார்ட்டியை நம்பிதான் இங்க கவர்மெண்ட் இருக்க போகுது. சோ பிஜேபி கவர்மெண்ட் தான் மேக்சிமம் என்டிஏ தான் அலைன்ஸ் கூப்பிட போறாங்க. அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்டிஏ அலைன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க வரக்குள்ள நார்மலா வரமாட்டாங்க, கண்டிஷன்ஸோட தான் வருவாங்க. ஒண்ணு துணை முதலமைச்சர் பதவி வேணும், இல்ல 2.5 வருஷம் நான் சிஎம் 2.5 வருஷம் நீங்க சிஎம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஒருவேளை எதனா பிடிக்கலன்னா அப்பே மெஜாரிட்டில இருந்து வந்துருவானுங்க. வெளியே வந்துட்டானுங்கன்னா ஆட்சி கலைஞ்சு கவர்னர் கையில போயிடும் ஆட்சி. சோ தமிழ்நாட்டோட நிலைமையே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. என்னைக்குமே ஆட்சி கலையலாம், அதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுலதான் இருக்கிறவங்க பூரா முட்டாள். சரி தமிழ்நாடு அழிஞ்சா போகுது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கேரளால வாய்க்கு வாய் சொல்லுவீங்க, நாங்க படிச்சவங்க லெப்டிஸ்ட் பார்ட்டி எப்படா விட்டீங்க? அங்க போய் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு, எப்படா வெட்டிங்க? கம்யூனிசம் இல்லாத ஒரு இந்தியா எப்படி? பிஜேபி எதிர்த்து 3 பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்தியாவிலே. மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், அதுக்கப்புறம் பினராயி விஜயன். எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டாங்க. பிஜேபிக்கு அகைன்ஸ்டான வாய்ஸ் எதுவுமே இப்ப பவர்ல கிடையாது. அழிஞ்சுப்போங்கடா, எனக்கு பிரச்சனை இல்ல, சத்தியமா அழிஞ்சுப்போங்க. நான் ஹிந்து, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் காவி துண்டை மாட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்ட்டு போயிடுவேன். ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டினும் கஷ்டப்பட போறீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை தொங்கு சட்டசபை. ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கலன்னா நான் மெஜாரிட்டி தரமாட்டேன், நான் வெளியே வந்துருவேன். கூட்டணி வச்சவன் வெளியே வந்துருவான். வந்தான்னா ஆட்சி கலைஞ்சு கவர்னர் ஆட்சி போயிடும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப மோசமான நிலைமை. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம போறீங்க. உங்களுக்கு என்னடா அறிவாடா இருக்கு? தற்கொலைங்க தாண்டா நீங்கெல்லாம்.